ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் ஸ்ரீ வாத்தியார் மகராஜ் கி ஜெய். விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம். சோபகிருது வருடம் மாசி மாதம் தமிழ் மாத பிறப்பு. விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம். சித்தர்கள் அருளும் 13/2/2024 ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் வையச்சேரி. வழித்தடம் தஞ்சாவூர், ஐயம்பேட்டை, சூலமங்கை, வையச்சேரி. குடும்ப ஒற்றுமைக்கு வலிமை சேர்க்கும் பெருமாள் ஆலயம். பகைமை, சாபம், விரோதம் நீக்கி அருளும் தலம். வாய்ச்சண்டை, தகராறுகளால் பிரிந்த பங்காளிகள் ஒன்று சேர வழிபட வேண்டிய பெருமாள் தலம். மனபேதம், வாக்குபேதம் போன்றவற்றால் ஏற்பட்ட சாபத்திற்கு தீர்வு பெற வழிபட வேண்டிய பெருமாள் ஆலயம். வாக்கு சண்டையால் ஏற்பட்ட சாபங்களை களையவல்ல பெருமாள் திருத்தலம். கணவன் மனைவி ஒன்று சேர வழிபட வேண்டிய திருத்தலம். தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் நெடாரில் இறங்கி ஆட்டோ மூலம் வையச்சேரியை அடையலாம். தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் வையச்சேரியில் இறங்கி புறவழிச்சாலை வழியாக கோவிலை அடையலாம். இத்தலத்தில் ஸ்ரீ நாராயணரும் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியும் நம்மை நேரடியாக நோக்கும் பாங்கில் அருள் புரிகின்றனர். இத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயத்திலும் சுவாமி சன்னதியின் மேல் கோபுரத்தில் ஈஸ்வரனும் அம்பிகையாம் பார்வதி தேவியை உமையவள் சுகமூர்த்தியாக தம் திருத்தொடையில் ஆலிங்கனம் செய்தபடி அருட்காட்சி தருகிறார். ஒரே ஊரில் சிவாவிஷ்ணு ஆலயங்களில் இரு தெய்வ மூர்த்திகள் ஒரு சேர திருத்தொடையில் அமர்ந்து காட்சி அளிப்பதும் உரிய முறையில் பூஜிப்பதும் அளவில்லா நற்பலன்களை வர்ஷிப்பதாகும். ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அருளியபடி எவ்வாறு பிரதோஷம், மாத சிவராத்திரி, நவராத்திரி போன்ற காலங்களில் நாம் வழிபாடு செய்கிறோமோ அவ்வாறே ஸ்ரீ விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் என்பது 3 மாதத்திற்கு ஒரு முறை வரும் பெருமாள் ஆலயங்களில் நடைபெற வேண்டியது. வையச்சேரி செல்ல முடியாதவர்கள் ஸ்ரீ வாத்தியார் சுவாமிகள் சொல்லியபடி அந்தந்த ஊரில் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் அருகாமையில் உள்ள அனைத்து அடியார்களையும் அழைத்து சென்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலைகள் கையால் கட்டி பச்சரிசி கோலம், நீர்க்கோலங்கள் இட்டு நிறைய அகல் தீபங்கள் ஏற்றி இன்று இரவு 1:30 மணி முதல் நாளை காலை 10 மணி முதல் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் காலை விடியற்காலை சென்று கோயிலுக்கு நிறைய சாம்பிராணி தூபம் இடுவது, கோமுக பூஜை செய்வது, கோபூஜை செய்வது, இவ்வாறு அனைத்து விதமான தான தர்மங்கள், வஸ்திரதானம், ஏழைகளுக்கு உணவு தானம், அன்னதானம், தர்ப்பணம் செய்வித்தல் அளவில்லா புண்ணியம் வந்து சேரும். பித்ருக்கள் சாபம் தீர்ந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் நடைபெற வேண்டும் என்பதே ஸ்ரீ வாத்தியாரின் அருள் வாக்கு. அடியார்கள் ஒன்று சேர இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெற வேண்டி ஆவணம் செய்ய வேண்டும். ஓம் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.